ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, ஹாஃப் சாரி ஃபங்க்ஷன்ஸ் ஆறாவோட 30 நாள்லாம் முடிஞ்சு சடங்கு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஹாலில் வச்சுருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான், அத்தாச்சி, அண்ணன், மச்சான் எல்லோரும் போயிட்டு மார்க்கெட்டில் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போதே கிட்டத்தட்ட 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அத்தை சமைச்சு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு பூ எல்லோரும் கட்டிக்கிட்டு இருந்தோம். கட்டிக்கிட்டு இருந்துட்டு சாப்பிட்டு மறுபடியும் கட்ட ஆரம்பித்தோம். சரி, சின்ன பிள்ளைங்கள்லாம் தூங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே படுக்க வச்சுட்டு மாடியில் வந்து கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கோம். நிறைய பூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் தர்பூசணி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. சரி, அதை சாப்பிட்லாம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வந்து வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருந்தால் அவங்க வெட்டி வச்சாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்டோம். அப்படியே இன்ஸ்டாவில் குட்டி குட்டியாக ஸ்டோரியும் போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம். அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த தட்டில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபன்னாக போணுச்சு. ஆனால் கட்டி முடிக்கவே 4 மணி ஆச்சு. அப்படியே வச்சுட்டு அங்கேயே தூங்கிட்டோம். இது காலைல ஒரு 10, 11 மணி இருக்கும். வீட்டில் இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு அத்தாச்சி எனக்கு போட்டாங்க. இது நான் வந்து கையிலே ரெடி பண்ணியிருந்தேன். அயன் பாக்ஸ் எதுவும் இல்லாதனால. கட்டும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது அத்தாச்சிக்கு முந்தானை மட்டும் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இது எனக்கு ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா வந்து டைம் இல்லை, அதனால் வெறும் முந்தானை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே மண்டபத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் எல்லாமே கிளம்பி வந்துட்டோம். இன்னும் மச்சான், அண்ணன், பாய்ஸ் எல்லோரும் இன்னும் கிளம்பி வரல. இனிமேல் தான் கிளம்பிடுவாங்க. நான் நிறைய வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கலை, ஏன்னா வேலை இருந்துச்சு. எல்லாருமே வேலை பிஸியாக இருந்தாங்க. அத்தாச்சி எடுத்தது அவங்க போடுவாங்க. நான் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். இதுதான் அத்தாச்சி கட்டியிருந்த சாரீ. இது சாரா ஃபங்க்ஷனுக்கு வாங்கின சாரீ. வளையல், குத்து விளக்கு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பூவு, கண்ணாடி சீப்பு, நெயில் பாலிஷு, அப்புறம் வாழைப்பழம் தார், பழம் எல்லாமே, அப்புறம் மாலை, ஒரு ஒட்டியானம், அந்த குத்து விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூ கட்டியாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் சாராவை. இதுதான் அங்கே ஸ்டேஜ் டெக்கரேஷன் போட்டிருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவுமே எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரதில் தான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நானும் குட்டி குட்டியாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறையெல்லாம் எடுக்கல, ஒரு பார்ட் அப்படி தான் எடுத்திருந்தேன். சாராவை வச்சு வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபோட்டோகிராஃபர். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சைடெலாம் எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டாங்க. இது எடுக்கிறதுக்கே 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நம்ம கொண்டு போகிறதுக்கே சீர். அப்போ அங்கே சாரா உட்கார வச்சுருக்காங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு போயாச்சு. நான் எதுவும் பெருசாக வீடியோலாம் எடுக்கலை. இது சாராவோட அத்தை ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க அத்தை, அவங்க ஐயா, பாப்பாலாம் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து எடுத்திருந்தாங்க சீரை. அதெல்லாம் எடுத்து முடிச்சு சாராவை உட்கார வச்சாச்சு. நான் தான் சாரீ கட்டி விட்டு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அயன் பாக்ஸே இல்லாமல் ட்ராப் பண்ணியிருக்கோம். நான், அத்தாச்சி, சாரா 3 பேருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கற்றுக்கிட்டதை பார்த்திங்கன்னா நான் அந்த கலை அதில் காமிச்சிருக்கேன். அப்புறம் எல்லா செலெக்ஷனும் மேக்கப்பு இதெல்லாம் அத்தாச்சி, அங்கே பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி. இன்னொரு அக்காவை வீடியோ எடுக்க சொன்னேன். நான் சும்மா கையை காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மச்சான் பார்த்திங்கன்னா மாலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க போடுறதுக்கு. மாலையை போட்டதுக்கு அப்புறமா பார்க்கலாம். நம்ம ஊரில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். நம்மளால எது முடியுமோ அதை தான் வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். நாங்களும் எல்லாமே ஆல்ரெடி 5ஆம் நாள் பண்ணும்போதே வாங்கிட்டு போனோம் சாக்லேட்டு அதெல்லாம். அதனால் இப்போ வந்து பெருசாக நிறையெல்லாம் வாங்கலை. வாழைப்பழம், மெயினான ஐட்டம்லாம் வச்சுருந்தோம். நம்மளால் முடிஞ்ச அதையுமே கொடுத்தாச்சு. அதெல்லாம் அத்தாச்சி போடுவாங்க என்ன ஏதுன்னு. ஃபோட்டோகிராஃபர் வந்து எப்படி நிற்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட உட்காருங்க, அங்கிட்ட உட்காருங்க அப்படின்னு. இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, ஏர் கூலர் ஓடிக்கிட்டு இருக்கு. அது நல்லா ஜில்லுன்னு காற்று வந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸும் எடுக்கலை சாராவோடலாம். வீட்டிலனா நாங்கள் வளைச்சி ஃபோட்டோவாக எடுத்திருப்போம். இங்கே வந்து ஆளுக்கு ஒரு வேலை, ஆளுக்கு ஒரு பக்கத்து போய்கிட்டு இருந்தனால ஒன்றும் அவ்வளோவா எடுக்கலை. இப்போ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வாங்க இப்போ சாப்பிட போகலாம். என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த அண்ணன் பாருங்கள். அண்ணன் இங்கே பாருங்கள் வீடியோ எடுக்குதுன்னு மச்சான்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது பகார் ரைஸு, அது வெள்ளை சாப்பாடு. அந்த பக்கத்து கேரட்டும் வெள்ளரிக்காவும் வச்சுருக்காங்க. இது தயிர், இன்னொன்று வந்து குழம்பு, ஒன்று சாம்பார், இன்னொன்று பச்சை மிளகா அரைச்சி வைப்பாங்க இங்கே, அந்த குழம்பு அதுதான் வச்சுருந்தாங்க.
நான் வந்து பிரியாணி வாங்கிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. இது டபுள் கா மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க இங்கே. அது பன்னை போட்டு அது செய்வாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். இங்கே மேக்ஸிமம் முஸ்லீம் வீட்லலாம் அந்த மாதிரி வைப்பாங்க. பிரியாணிக்கு வைப்பாங்க சைடிஷ்ஷாக. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு, வெள்ளரிக்காய் அதெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பிரியாணி தான் போட்டுட்ருக்காங்க. நான் இன்னும் வாங்கலை. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களாம் வாங்கட்டும், அப்புறமா வாங்கலான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மச்சான் தான் பிரியாணி போட்டாங்க. என்னப்பா உனக்கு சிக்கன் பீஸ் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோன்னே பக்கத்து தட்டில் உள்ளதை எடுத்து வச்சாங்க. அப்படியே நம்மளும் வாங்கிட்டு குழம்பு வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கே டபுள் கா மிட்டாய் இருந்துச்சு. அதையும் அப்படியே போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து சீக்கிரமே சாப்பிட்டேன். எல்லோரும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இது உடன்பிறப்பு அவங்க எல்லாம் 3 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரா, இங்கே எல்லோரும் ஒரே மாதிரி பாய்ஸ் எல்லாம் ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க. நாங்கள் அப்படி வாங்கலை. அவங்க எல்லாம் ஒரே மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இது கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேல் ஆயிடுச்சு. அப்படியே வீடியோஸ் எடுத்துக்கிட்டு எல்லோரும் பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்குங்க. அத்தாச்சியும் வந்து எட்டி பார்த்தாங்க இடையில. இந்த வீடியோ அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தாச்சு பக்கத்தில். அத்தாச்சி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் இங்கே வந்துடுவோம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.